الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في كلامه الأعلى أعوذ بالله من الشيطان الرجيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل وسلم على رسولك سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய அளப்பெரும் கிருபையால் இந்த மார்க்க விளக்க நிகழ்ச்சியில் சில நல்ல விஷயங்களை கேட்டு நமக்கு மத்தியில் பரிமாறிக்கொள்வதற்குண்டான வாய்ப்பை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். ஒரு அற்புதமான மாதத்தினுடைய துவக்கத்திலே அல்லாஹ் நம்ம எல்லாம் ஒன்று சேர்த்திருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். இஸ்லாத்தினுடைய மிக முக்கியமான 5 கடமைகளை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். இஸ்லாத்தினுடைய 5 கடமைகள். அதில் ஒரு கடமையாக இருக்கக்கூடிய ஹஜ்ஜு, கஅபத்துல்லாவை சென்று அங்கே ஹஜ்ஜு செய்யக்கூடிய அந்த முக்கியமான ஒரு கடமையை நிறைவேற்றக்கூடிய நாட்களை கொண்ட ஒரு மாதத்தில் நாம் இருக்கிறோம். துல்ஹஜ்ஜுடைய மாதம், ஹஜ் என்ற கடமையை நிறைவேற்றுவதற்குரிய மாதம் இந்த மாதம். அப்படிப்பட்ட இந்த மாதத்தில் இந்த மாதத்தினுடைய சிறப்புகள், இந்த மாதத்தினுடைய முக்கியமான சில தகவல்களை நமக்கு மத்தியில் பரிமாறிக்கொள்வதற்காக வேண்டி இன்ஷா அல்லாஹ் ஒரு சில செய்திகளை உங்களுடைய கவனத்திற்கு நான் கொண்டு வர ஆசைப்படுகிறேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது அல்லாஹுடைய 5 கடமை, அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய 5 கடமைகளில் ஒரு கடமையான ஹஜ்ஜை நிறைவேற்றக்கூடிய ஒரு காலகட்டம் உள்ள மாதம் மாத்திரமல்ல, முஸ்லிம்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக கொண்டாடக்கூடிய ஒரு பெருநாளாக ஈதுல் அல்ஹா என்ற ஒரு பெருநாளையும் கொண்டுள்ள ஒரு மாதம். இப்படி இதனுடைய சிறப்புகள் ஏராளமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த மாதத்தில் குறிப்பாக இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய இந்த முதல் 10 நாட்கள் இருக்கிறது. இந்த 10 நாட்கள் குறித்து சில சிறப்புகள், ஏராளமான சிறப்புகள் ஹதீஸுகள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த துல்ஹஜ்ஜினுடைய ஒரு 10 நாட்களை நாம் அமல்களுக்குரிய நாட்களாக இந்த நாட்களை அதிகம் பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு சில தகவல்களும் நமக்கு ஹதீஸுகள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற அடிப்படையில் அந்த சம்பந்தமாக அதில் நம்முடைய இபாதத்துகளை எப்படி அமைத்துக் கொள்வது என்பது சம்பந்தமாக ஒரு சில தகவல்களை நாம் பெற்றுக்கொண்டால் வரக்கூடிய நாட்களில் இன்னும் அதிக கவனத்தோடு இபாதத்துகளை செய்வதற்குரிய வாய்ப்பாக, ஒரு ஊக்குவிப்பாக இன்ஷா அல்லாஹ் இந்த உரை அமையும் என்று நான் ஆசைப்படுகிறேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், அபூதாவுதுல பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஹதீஸ், மா மின் ஐயாமின் அல் அமலு ஸாலிஹு ஃபீஹா அஹப்பு இலல்லாஹி மின் ஹாதிஹில் ஐயாம். இந்த துல்ஹஜ்ஜினுடைய மாதம், இதுல உள்ள அந்த ஆரம்ப 10 நாட்கள் இருக்கிறது. இந்த நாட்களில் ஒரு நல்ல அமல்கள் செய்வது அல்லாஹ்வுக்கு மிக பிடித்தமானது. ஏனைய நாட்களில் செய்யக்கூடிய அமல்களை காட்டிலும், நல்ல அமல்களை காட்டிலும் இந்த 10 நாட்களில் செய்யப்படக்கூடிய அந்த அமல்கள், நல்ல அமல்கள் அல்லாஹ்வுக்கு பிடித்தமானது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் வலல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் செய்வது இருக்கிறதே, அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் செய்வது இருக்கிறதே, அதைவிட இது சிறந்ததா? இந்த 10 நாட்களில் அமல் செய்வது சிறந்ததா? இந்த நாட்களில் அல்லாஹ்வுக்கு பிடித்தமான நல்ல அமல்கள் செய்வது போர் செய்வதை விட சிறந்ததா என்று சஹாபாக்கள் கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வலல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் செய்வதை விட இந்த நாட்களில் அமல் செய்வது சிறந்தது. ஆனால் ஒரு மனிதர் ரஜுலுன் ஹரஜ பி நஃப்ஸிஹி வ மாலிஹி
ஒரு மனிதர் தன்னோடு தன்னுடைய பொருட்களையும் செல்வத்தையும் எடுத்துக்கொண்டு அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் செய்வதற்காக வேண்டி செல்கிறார். ஃபலம் யர்ஜஅ மின் ذلك பிஷையின், அப்படி போகக்கூடியவர் அவருடைய பொருளையும் அல்லாஹ்வுடைய பாதையிலே அர்ப்பணித்து தன்னுடைய உயிரையும் அல்லாஹ்வுடைய பாதையிலே அர்ப்பணித்து ஷஹீதாக போகிறாரே அவரை தவிர என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். அப்ப இந்த நாட்களில் அமல் செய்வது என்பது அல்லாஹ்வுக்கு மிக பிடித்தமானது. அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் செய்வதை விட பிடித்தமானது. ஆனால் அந்த போர் செய்யக்கூடியவர் போரிலே தன்னுடைய பொருளையும் உயிரையும் இழந்து ஷஹீதாகிறாரே அவருக்கு உயர்ந்த அந்தஸ்து இருக்கிறது இவரை விட. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்தில் இந்த துல்ஹஜ்ஜினுடைய ஆரம்ப 10 நாட்களில் அமல் செய்யும்படி அது அல்லாஹ்வுக்கு பிடித்தமான ஒரு விஷயம் என்பதையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டியிருக்கிறார்கள். ஆக கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நாட்கள் மற்றைய நாட்களை விட நம்முடைய அமல்களை அதிகப்படுத்தக்கூடிய, நம்முடைய உபரியான நஃபிலான வணக்கங்களை அதிகப்படுத்தக்கூடிய, நம்முடைய ஃபரலான வணக்கங்களில் இன்னும் கூடுதல் கவனத்தை செலுத்தக்கூடிய, பேணுதல்களை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு முன் ஏற்பாடுகளை, ஒரு முக்கியத்துவங்களை இன்ஷா அல்லாஹ் இந்த நாட்களில் நாம் செய்வதற்கு உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் திருமறையில சொல்லி காட்டுறான், வல் ஃபஜ்ரி வலயாலின் அஷ்ர், அதிகாலையின் மீது சத்தியமாக, வலயாலின் அஷ்ர், 10 இரவுகள் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான் சூரத்துல் ஃபஜ்ர்ல. இந்த 10 இரவுகள் என்றால் என்ன என்ற நேரடியான குறிப்புகள் இல்லை என்றாலும் ஹதீசுகளில் வரக்கூடிய இந்த நாட்களை குறித்து வரக்கூடிய இந்த செய்திகளை வைத்து பார்க்கும் பொழுதும் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இது குறித்து அவர்கள் சொன்னதாக தஃப்சீர்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது துல்ஹஜ் மாதத்தினுடைய 10 நாட்களை குறிக்கும், துல்ஹஜ் மாதத்தினுடைய அந்த ஆரம்ப 10 நாட்களை இது குறிக்கும் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னதாக தஃப்சீர் இப்னு கதீர், குர்துபி போன்ற தஃப்சீர்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பொதுவாக குர்ஆன்ல நிறைய விஷயங்களை அல்லாஹ் நிறைய பொருள்கள் மீது சத்தியமிட்டு சொல்லுவான். அந்த பொருள்களை எல்லாம் நீங்கள் ஆய்வு செய்து பார்த்தால் அதுல ஒரு முக்கியத்துவம், அதுல ஒரு சிறப்பம்சம், அது மனிதனுக்கு எந்த அளவுக்கு முக்கியமான விஷயம், அதை ஆய்வு செய்தால் மனிதனுக்கு தேவையான பல படிப்பினைகள் கிடைக்கக்கூடிய அளவுக்கு உண்டான நிறைய முக்கியமான பொருள்கள்ல அல்லாஹ் சத்தியம் செய்யறான். நம்ம அல்லாஹ் மேலதான் சத்தியம் செய்யணும், ஆனா அல்லாஹ் படைப்புகள் மேல சத்தியம் செய்யறான். படைப்புகள் மீது சத்தியம் செய்து குர்ஆன்ல நிறைய இடங்கள்ல சொல்லி காட்டுகிறான். அப்படி அல்லாஹ் சத்தியம் செய்யக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாம் முக்கியத்துவம் வாய்ந்த, மனிதன் சிந்தித்து பார்க்க வேண்டிய, ஆய்வு செய்ய வேண்டிய, நிறைய படிப்பினைகளை பெறக்கூடிய விஷயங்கள் அதுல இருக்கிறது நம்ம விளங்கிக் கொள்றோம். ஏன்னா அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறான். அப்ப இந்த 10 இரவுகளில் மீது அல்லாஹ் சத்தியம் செய்து அல்லாஹ் ஒரு வசனத்தை சொல்லுகிற பொழுது இது அல்லாஹ்வுக்கு பிடித்தமான ஒரு நாட்கள் என்பதை நம்முடைய கவனத்தில் வைத்து இந்த நாட்களில் நம்முடைய அமல்களை, நம்முடைய நல்ல அமல்களை அதிகம் செய்வதற்குரிய விஷயங்கள்ல நம்ம அதிகம் தீவிரம் காட்ட வேண்டும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குறிப்பாக இந்த நாட்கள்ல, இந்த 10 நாட்கள்ல உயர்ந்த அமலாக இஸ்லாத்தினுடைய கடமைகளில் ஒரு கடமையாக இருக்கக்கூடிய அமல் என்ன? ஹஜ். உயர்ந்த அமல், இஸ்லாத்தினுடைய கடமைகளில் ஒரு கடமை. ஆனா இது எல்லாரின் மீதும் தொழுகையை போல கடமையாகுவது கிடையாது. ஹஜ்ஜுக்கு போவதற்குள்ள வசதியும் இருக்கணும், அதற்குரிய போயிட்டு வரக்கூடிய அந்த போக்குவரத்து அமைப்புகளும் இருக்கணும், பொருளாதார வசதிகளும் இருக்கணும். அதே போல ஹஜ்ஜுக்கு போயிட்டு வருவதற்குரிய உடல் வலிமையும் இருக்கணும். இந்த 3 விஷயங்களும் இருக்கணும். சிலருக்கு காசு பணம் இருக்கும், அதே போல போயிட்டு வர்றதுக்குரிய போக்குவரத்து வசதிகளும் இருக்கும், ஆனா உடல் ஆரோக்கியம் இருக்காது. சில பேருக்கு ஆரோக்கியம் இருக்கும், காசு பணமும் இருக்கும், ஆனா போயிட்டு வர முடியாது, பாஸ்போர்ட் இல்லாம கூட இருக்கும். அப்ப ஒரு சில தடைகள் இருக்கும். அப்ப இந்த மாதிரி சிலர் எல்லா தடைகளையும் தாண்டி உள்ளவர் மேல இந்த ஹஜ்ஜு கடமையாகுது. அப்படி ஹஜ்ஜை செய்யக்கூடிய மக்கள் இந்த மாதத்தில் யாரெல்லாம் ஹஜ்ஜு செய்கிறாரோ அல்லாஹ்விடத்தில் அற்புதமான பிரம்மாண்டமான கூலியை அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க, அல் உம்ரத்து இலல் உம்ரத்தி கஃபாரத்துன் லிமா பைனஹுமா. ஒரு உம்ராவுக்கும் இன்னொரு உம்ராவுக்கும் மத்தியிலே உள்ள அந்த பாவங்களுக்கு இந்த உம்ரா செய்கிறாரே, இந்த உம்ரா ஒரு உம்ராவுக்கும் இன்னொரு உம்ராவுக்கும் மத்தியிலே உள்ள
பாவங்களுக்கு அது பரிகாரம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். வல் ஹஜ்ஜுல் மப்ரூரு லைஸ லஹு ஜஸாஉன் இல்லல் ஜன்னah. அல்லாஹ்வால ஏற்றுக்கொள்ளப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட அந்த ஹஜ் இருக்கிறதே அதற்குரிய கூலி சொர்க்கம்தான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அப்ப இந்த மாதத்தில் குறிப்பாக இந்த 10 நாட்களில் செய்யப்படக்கூடிய உயர்ந்த அமல் என்று சொன்னால் இஸ்லாத்தினுடைய 5 கடமைகளில் ஒரு கடமையாக இருக்கக்கூடிய இந்த ஹஜ்ஜை நிறைவேற்றுதல் என்ற ஒரு கடமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு ஏராளமான சிறப்புகளை சொல்லி இருக்கிறாங்க. அதற்குரிய கூலி சொர்க்கம். யார் ஹஜ் செய்கிறாரோ முழுமையாக அதை நல்ல இஹ்லாஸான எண்ணத்தோடு அதை முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட நிலையிலே செய்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுத்து விடுகிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த ஹஜ்ஜுங்கிற கடமை இருக்குல்ல, இது நம்ம சொன்னோம் எல்லாரும் மேலே கடமை ஆகாது, அதுக்குரிய நிபந்தனைகள் இருக்கிறது. அதே சமயத்தில் எல்லாராலையும் இந்த கடமையை நிறைவேற்ற முடியுமா? ஒரே நேரத்தில் தொழுகை இருக்கு, எல்லாரும் நிறைவேற்றிடுவோம், அந்தந்த ஊர்களில் இருக்கிறவங்க நிறைவேற்றிடுவாங்க. நோன்பு இருக்கிறது, எல்லாரும் நிறைவேற்றிடுவாங்க. ஜகாத் இருக்கிறது, யார் மேலெல்லாம் கடமையாகிறதோ அவர்களெல்லாம் அந்தந்த பகுதிகளில் அந்த ஜகாத்தினுடைய கடமைகளை நிறைவேற்றுவார்கள். ஆனால் ஹஜ்ஜினுடைய கடமைகள் இருக்க இது எல்லாராலையும் நிறைவேற்ற முடியாது. ஒட்டுமொத்த உலகமே போயிட்டு நாங்கள் இடம் பத்துமா? ஒட்டுமொத்த உலகமே அப்போ அவனே ஒரு லிமிட்டட் விசா தான் கொடுக்குறான், குறிப்பிட்ட விசா தான் கொடுக்குறான். அப்ப சொர்க்கத்தை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய, நம்முடைய பாவங்களுக்கு மன்னிப்பு பெற்றுத்தரக்கூடிய, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அதிகம் நமக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒரு அமலை எல்லாராலையும் செய்ய முடியல. ஒரு குறிப்பிட்ட யார் அதற்குரிய பொருளும் வசதி அமைப்புகளும் அந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டு வருகிறாரோ, இந்த காலங்களில் யார் அந்த விசாவுக்கு தகுதியானவர்களாக வருகிறாரோ, யார் அதற்காக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்களோ அவர்களால் தான் இந்த காலங்களில் செய்ய முடியும். அப்ப இந்த 10 நாட்களில் செய்யப்படக்கூடிய உயர்வான அமல்களில் ஒரு அமல், ஒரு இஸ்லாத்தினுடைய ஒரு கடமை ஹஜ்ஜு. ஆனால் அதை எல்லாராலையும் நம்ம செய்ய முடியல. அப்ப ஹஜ்ஜு செய்யக்கூடியவர்களை தவிர்த்து மற்றவர்களுடைய நிலை என்ன? இந்த காலங்களில் இந்த 10 நாட்களில் நாம் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன? கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாத்தினுடைய ஒரு முக்கியமான கடமைகளில் ஹஜ்ஜினுடைய கடமை ஒன்றாக இருந்து அதற்கு சொர்க்க நமக்கு அல்லாஹ் விதியாக்குகிற அளவிற்கு, கூலியாக கொடுக்கிற அளவிற்கு உயர்ந்த அமலாக இருந்தாலும் அதை அனைவரும் செய்ய முடியவில்லை என்றாலும் கூட நம்முடைய ஊர்களிலே அது அல்லாத வேறு வணக்கங்களை செய்து அல்லாஹ்வை நாம் நெருங்க முடியும். இந்த 10 நாட்கள்ல இது அல்லாத வேறு அமல்களை செய்து அல்லாஹ்வை நெருங்க முடியும். அப்படி ஏராளமான அமல்களை மார்க்கம் நமக்கு வலியுறுத்தி இருக்கிறது. நம்ம மேல கடமையாக்கிய விஷயங்களை நாம் சரிவர செய்கிற பொழுது அல்லாஹ்வுடைய பொருத்தமும் நெருக்கமும் நமக்கு கிடைக்கிறது. அப்ப இந்த 10 நாட்கள்ல குறிப்பாக அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை, அல்லாஹ்வுடைய பிரியத்தை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய சிறந்த நாட்களாக இருக்கக்கூடிய இந்த நாட்களில் நாம் நல்ல அமல்களை, குறிப்பாக அல்லாஹ் நம்ம மேல் எதையெல்லாம் கடமையாக்கினானோ அந்த அமல்களை எல்லாம் மிக கவனத்தோடும் பேணுதலோடும் செய்து அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறுவதற்கு நாம் தீவிரமான முனைப்பு காட்ட வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்க ஹதீஸ். அல்லாஹ் சொல்வதாக சொல்லி காட்டுகிறார்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஒமா தகர்ரப இலைய அபதி பிஷையின் அஹப்ப இலைய மிம்மா இஃப்தரவுது அலைஹி. என்னுடைய அடியான் என்னை நெருங்குவதற்கு அவன் செய்யக்கூடிய அமல்களில் எனக்கு ரொம்ப பிரியமான அமல் எது தெரியுமா? அவன் மேல நான் எதை கடமையாக்கினேனோ அந்த அமலை தவிர வேறு ஒரு உயர்வான பிரியமான அமல் இல்லை என்று அல்லாஹ் சொல்லி கொடுக்கிறான். எந்த அமலை அடியார்கள் மேல கடமையாக்கி இதை நீங்கள் செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறானோ அந்த அமல்களை செய்கிற பொழுது அடியான் அல்லாஹ்வை நெருங்கி கொண்டே இருக்கிறான், அல்லாஹ்வுடைய பிரியத்திற்குரியவனாக ஆகி கொண்டு இருக்கிறான். இதைவிட வேறு ஒரு சிறந்த அமல் இல்லை. இதுதான் முதல் படித்தரம். அல்லாஹ் நம்ம மேல கடமையாக்கியதை முதல்ல செய்து அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறணும். எல்லாரும் ஒரு நஃபிலான வணக்கங்கள் தொழுகிறாரு, அல்லாஹ் ஃபரலாக்குனதே விட்டுறார், நஃபில தொழுகணும். ஆனால் நஃபிலான வணக்கங்களை மாத்திரம் செய்கிறார். ஒரு 11 மணிக்கு தொழுகிறாரு, ஒரு 3 மணிக்கு தொழுகிறாரு, லொஹருக்கு முன்னாடி தொழுகிறாரு, லொஹருக்கு பின்னாடி தொழுகிறாரு. ஆனால் ஃபஜரையும் தொழுகிறதில்ல, லோஹரையும் தொழுகிறதில்ல, அசர் தொழுகிறதில்ல, அல்லாஹ் கடமையாக்கி 5 தொழுகிறதில்ல, 5 ஃபரலான வணக்கங்களை செய்யலை.
இது அல்லாத உபரியான வணக்கங்களை நான் தொழுகிறாரு, இது அல்லாஹ்வுக்கு பிரியத்துக்குரியவர் ஆக்குவாரா? உபரியான வணக்கங்கள் ஃபரலான வணக்கங்களை செய்துவிட்ட பிறகு செய்யக்கூடியது. ஆனால் முக்கியமாக அல்லாஹ்விடம் மேல கடமையாக்கிய வணக்கங்களை நம்ம செய்யணும். அல்லாஹ் நம்ம மேல கடமையாக்கிய வணக்கங்களை நாம் செய்து அல்லாஹ்வை நெருங்கக்கூடியவர்களாக நம்ம ஆக்கணும். முதல் தரத்தில் அல்லாஹ் அதை வைத்திருக்கிறான். அப்ப நல்ல அமல்கள் செய்யணும். இந்த நாட்கள்ல அமல்கள்ல அதிகமான கவனத்தை செலுத்தணும், அதிகமான ஈடுபாடுகள் காட்டணும்னா முதல்ல நாம் கவனிக்க வேண்டிய விஷயம், அல்லாஹ் நம்ம மேல் எதை கடமையாக்கிறானோ அந்த அமல்களை செய்வது. அப்ப அல்லாஹ் நம்ம மேல கடமையாக்கிய அமல்கள்ல மிக பிரதானமான, எல்லா இடங்களிலும் எல்லா காலங்களிலும் செய்யக்கூடிய மிக முக்கியமான அமல் என்ன? தொழுகை. முக்கியமான அமல் என்ன? 5 வேளை ஃபரதான தொழுகை. வக்திமுஸ் ஸலாத்த லிذிக்ரி, என்னை நினைவு கூறுவதற்காக வேண்டி நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப ஒரு நாளைக்கு மனிதன் பல்வேறுபட்ட வேலைகளில் ஈடுபாடுகிறான், பல்வேறுபட்ட விஷயங்களில் மனிதன் கவனம் செலுத்துகிறான். அப்படி இருக்கிற பொழுது இந்த 5 வேளை தொழுகை தான் அல்லாஹ்வின் பக்கம் ஒரு மனிதனை திசை திருப்பிக் கொண்டே, அல்லாஹ்வின் பக்கம் திருப்பிக் கொண்டே இருக்கிறது. உலகத்தினுடைய ஆதாயங்களுக்காக, உலகத்தினுடைய அலுவல்களில் ஈடுபட்டு அல்லாஹ்வை மறக்கக்கூடிய, அல்லாஹ்வுடைய சிந்தனை விட்டும் தூரமாகக்கூடிய மனிதனுக்கு அல்லாஹ் இந்த தொழுகையின் மூலமாக அவன் பக்கம் அந்த மனிதனை இழுத்து கொண்டே இருக்கிறான். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், மன் ஹரஜ மின் பைத்திஹி முதத்தஹிரன் இலா ஸலாத்தின் மக்தூபத்தின், யார் ஒருவர் தன்னுடைய வீட்டிலிருந்து வுது செய்து ஃபரலான தொழுகைக்காக வேண்டி போகிறாரோ அவர் ஃபஅஜ்ருஹு கஅஜ்ரில் ஹாஜில் முஹரிமி, அவருடைய கூலி இஹ்ராம் உடை அணிந்து ஹஜ் செய்யக்கூடியவர் இருக்கிறாரே அந்த ஹாஜினுடைய கூலியை போன்று என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுக்கிறாங்க. ஒரு தொழுகையினுடைய சிறப்பு இது. ஒரு தொழுகைக்காக, கடமையான தொழுகைக்காக வேண்டி, அதை நிறைவேற்றுவதற்காக வேண்டி ஹய்ய அலா ஸலாஹ், அல்லாஹ்வுடைய அழைப்பு வந்துவிட்டது என்ற அந்த அழைப்பை ஏற்று அந்த அழைப்பை நிறைவேற்றுவதற்காக வேண்டி சுத்தமாகி தன்னுடைய வீட்டிலிருந்து வுது செய்து தொழுகைக்காக யார் போகிறாரோ அவருடைய கூலியை அல்லாஹ் எவ்வளவு வைத்திருக்கிறான். இஹ்ராம் உடை அணிந்து ஹஜ் செய்யக்கூடியவர் இருக்கிறாரே அந்த ஹாஜினுடைய கூலியை போன்று இவருடைய கூலி இருக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அபூதாவுதுல பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஹதீஸ். அப்போ ஒரு ஹஜ்ஜினுடைய நன்மை, ஹாஜிகள் அங்கு சென்று அவர்கள் பெறக்கூடிய நன்மையை நாம் இங்கிருந்து அந்த நன்மைகளை, அந்த கூலிகளை நாம் பெறலாம். இந்த ஃபரலான தொழுகையில நம்ம கவனம் செலுத்தினால் ஒரு தொழுகைக்கு நன்மை இது. இதை ஒரு நாளைக்கு நீங்க தொழுத, ஒரு மாசத்துக்கு தொழுத, ஒரு வாரத்துக்கு தொழுதுன்னு சொல்லல, ஒரு ஃபரலான தொழுகைக்குரிய நன்மையாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அப்ப இந்த முதல் கவனம், இந்த 10 நாட்களில் நாம் ஹஜ் செய்ய முடியாத சூழல்களில் இருந்தாலும், இந்த நாட்கள், இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய சிறப்பான அல்லாஹ்வுடைய கடமையான ஹஜ்ஜை நிறைவேற்ற முடியாத பாக்கியத்தை நிறைவேற்ற முடியாதவர்களாக நாம் இருந்தாலும் கூட இந்த நாட்களில் அல்லாஹ் கடமையாக்கிய மற்ற அமல்களை செய்து அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறக்கூடியவர்களாக, அல்லாஹ்வுடைய அன்பையும் நேசத்தையும் பெறக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். அதுல முதலாவதாக நாம் கவனம் செலுத்தக்கூடிய விஷயம் தொழுகை, கடமையான தொழுகை. கடமையான தொழுகை நமக்குள்ள ஒரு உறுதிமொழி எடுக்க வேண்டும், நமக்குள்ள ஒரு சேலஞ்ச், நமக்குள்ளே ஒரு உடன்படிக்கை எடுத்துக்கொள்ள வேண்டும். என்ன உடன்படிக்கை? இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு 10 நாட்களில் அல்லாஹ்வுடைய கிருபையால், அல்லாஹ்வுடைய உதவியால், எந்த பெருமையும் இல்லாமல் 10 நாட்களில் ஜமாஅத்தோடு, 10 நாட்களில் கலா இல்லாமல் அதாவாக அதற்குரிய தொழுகையினுடைய நேரங்களோடு நான் தொழுவேன் என்ற உறுதியோடு நாம் போராட வேண்டும். ஷைத்தானுக்கு வழிவிடக்கூடாது. இந்த 10 நாட்களில் என்னை நான் பக்குவப்படுத்திக் கொள்வேன், இந்த 10 நாட்களில் என்னை இப்படி ஒரு அமல்ல நான் ஈடுபடுத்திக் கொள்வேன் என்று நம்மை இப்படி ஒரு உடன்படிக்கையோடு நம்மை ஏற்படுத்தி, நமக்குள்ளே ஏற்படுத்தி இந்த தொழுகையினுடைய விஷயங்கள்ல ஈடுபாடு காட்டி அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறக்கூடிய மக்களாக நாம் ஆகணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி, அவர்களுடைய தொழுகை அமைப்பை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்லி காட்டுவாங்க. இந்த ஃபஜருக்கு முன்னாடி தொழக்கூடிய தொழுகை இருக்குல்ல, ஃபஜருக்கு முன்னாடி தொழக்கூடிய அந்த சுன்னத்தான தொழுகை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்லி காட்டுறாங்க. முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. மா ரஅய்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
ஃபி ஷையின் மினன் நவாஃபிலி அஸ்ரஅ மின்ஹு இல ரகஅத்தைனி கப்லல் ஃபஜர். ஃபஜருக்கு முன்னால தொழக்கூடிய அந்த 2 ரக்காத் இருக்கிறது, ஃபஜருடைய கடமையான தொழுகைக்கு முன்னால் தொழப்படக்கூடிய அந்த சுன்னத்தான 2 தொழுகை இருக்கிறது, மற்ற நஃபிலான வணக்கங்களை விட இந்த 2 ரக்காத்திற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக தீவிரம் காட்டுவார்கள். இது அல்லாத வேறு விஷயங்களுக்கு இவ்வளவு தீவிரம் காட்டி நான் பார்த்ததில்லை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த தொழுகையினுடைய அமைப்பை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்லி காட்டுறாங்க. எது? ஃபஜ்ருடைய ஃபரலான தொழுகை இல்லை, ஃபஜருக்கு முன்னால் உள்ள அந்த சுன்னத்தான தொழுகை. அந்த சுன்னத்தான தொழுகை அதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு தீவிரம் காட்டுவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் இபாதத்துகளில் குறை வைத்தவர்கள் அல்ல. எதுவெல்லாம் அல்லாஹ்வை நெருக்கி வைக்குமோ, எதுவெல்லாம் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தையும் பிரியத்தையும் தேடி தருமோ அந்த இபாதத்துகளை தேடி தேடி செய்தவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகம் தீவிரம் காட்டி தொழுத தொழுகைகளில் நஃபிலான உபரியான வணக்கங்களில் ஒன்று ஃபஜருக்கு முன்னால் தொழுத அந்த சுன்னத்தான 2 ரக்காத்துகள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், இன்னொரு ஹதீஸ்ல முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, இந்த ஃபஜ்ருடைய அந்த 2 ரக்காத் இருக்கல, ஃபஜ்ருடைய இந்த 2 ரக்காத்துகள் இதனுடைய சிறப்பு என்ன தெரியுமா? இதனுடைய சிறப்பம்சம் என்ன தெரியுமா? ரகஅத்தா அல் ஃபஜர், ஃபஜ்ருடைய அந்த 2 ரக்காத் இருக்கிறதே, ஹைருன், அது சிறந்தது. எதை விட சிறந்தது? எதை விட சிறந்தது? மினத் துன்யா வ மா ஃபீஹா, இந்த உலகம், இந்த உலகத்திலே இருப்பதை விட இந்த ஃபஜ்ருடைய இந்த 2 ரக்காத் இருக்கிறது அது சிறந்தது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியதாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். அப்ப அந்த 2 ரக்காத்துல உலகத்தை விட சிறந்தது. நம்முடைய ஆடம்பரமான வாழ்க்கைக்கு எதுவெல்லாம் உயர்ந்தது என்று நினைக்கிறோமோ, சில பேர் போனை உயர்ந்தது என்று நினைப்பார்கள், உயர்தரமான ஆடைகள் உயர்ந்தது என்று நினைப்பாங்க, நல்ல வீடுகள் உயர்ந்தது என்று நினைப்பாங்க, நிறைய காசு பணங்கள் இருப்பது உயர்ந்தது என்று நினைப்பார்கள். இதுவெல்லாம் உலகத்தினுடைய ஒரு பகுதி, உலகத்தினுடைய ஒரு சின்ன அம்சம். இந்த உலகமும் உலகத்திலே இருப்பதை விட சிறந்தது எது? இந்த 2 ரக்காத், ஒரு நாள் தொழக்கூடிய அந்த 2 ரக்காத். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த 2 ரக்காத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தீவிரமாக தொழுதிருக்கிறார். இன்ஷா அல்லாஹ் அது போன்ற சுன்னத்துகளை நாம் தேடி தேடி இந்த 10 நாட்களில் நாம் செய்யக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். அப்போ நமக்குள்ள ஒரு உறுதிமொழி, இன்ஷா அல்லாஹ் இந்த 10 நாட்களில் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தையும் அன்பையும் பிரியத்தையும் பெறக்கூடியவனாக ஃபரலான வணக்கங்களில் அதிக ஆர்வம் காட்டுவேன், அதே சமயத்தில் நஃபிலான வணக்கங்களிலும் நான் அதிகம் ஆர்வம் காட்டுவேன் என்று நமக்கு மத்தியில் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா இந்த ஃபரலான தொழுகை இந்த விஷயத்தில் சொல்லும் பொழுது, இந்த தொழுகை நம்முடைய பாவங்களை மன்னிக்கக்கூடிய, எந்த அளவுக்கு ஹதீஸுகளில் வருது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, ஒரு மனிதர் தொழுகையினுடைய நேரம் வந்து, ஃபரலான தொழுகையினுடைய நேரம் வந்து வுது செய்து நல்ல இஹ்லாஸோடு நல்ல ருக்கூவையும் அழகான முறையில் செய்து யார் தொழுகிறாரோ அவருக்கு அவருடைய முந்தைய பாவங்களுக்கு அது பரிகாரமாக ஆகிவிடுகிறது. அந்த தொழுகை காலத்து கஃபாரத்துன் லிமா கபலஹா மினல் ஸுனூபி மாலம் யூதி கபீரா, பெரும்பாவங்கள் செய்யாத வரைக்கும் அவருடைய மற்ற ஏனைய பாவங்களுக்கு இந்த தொழுகை பரிகாரமாக இருக்கிறது சொல்லிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த சின்ன பாவங்கள் இருக்க வதாலிக தஹ்ருக்குல்லஹு, இப்படி இந்த சின்ன பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பது இருக்கிறதே, இது ஒரு முறை நீங்க நினைக்க வேணாம். இப்படி நீங்கள் எப்போதெல்லாம் இப்படி ஃபர்லான தொழுகை இந்த இஹ்லாஸான முழுமையான முறையில் நிறைவேற்றுகிறீர்களோ அந்த காலமெல்லாம், அந்த முழு காலமெல்லாம் அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னித்து கொண்டே இருக்கிறான். நம்மள ஒருத்தர் யாராவது ஒரு நல்ல விஷயங்கள் பண்ணிடுவாங்க, அவருக்கு பாராட்டி ஒரு பரிசு நம்ம கொடுப்போம். ஒரு தடவை ஒரு நல்ல ஆர்வமாக ஒரு விஷயத்தை பண்ணால் பாராட்டி கொடுப்போம். அதே 2வது தடவை பண்ணால் பாராட்டி கொடுப்போம். 3வது தடவை 4வது தடவை தொடர்ந்து அந்த மாதிரி நல்ல விஷயங்களை அவர் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு, மற்றவங்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கிறாரு. அப்போ தொடர்ந்து நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்க மாட்டோம். என்ன செய்வோம்? பரிசு கொடுக்க மாட்டோம், ஒரு ஊக்குவிப்பை கொடுக்க மாட்டோம். ஒரு ஆஃபீஸில் இருக்கிறாரு, தொடர்ந்து அவர் வேலையில் கரெக்டாக வந்துட்டு இருக்கிறாரு, ஒரு நல்ல வேலை பண்ணி முடிக்கிறாரு, நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு விஷயத்தை சக்ஸஸாக முடிக்கிறாருன்னா அவருக்கு ஒரு பரிசை கொடுப்பாங்க. இப்படி தொடர்ந்து அவர் செய்யக்கூடியவராக இருந்தால் அவருடைய பதவியை உயர்த்துவாங்க.
அவரை நல்ல ஒரு ஸ்டாஃப்னு சொல்லி மாசத்துக்கு ஒரு முறை அவரை அவருடைய பெயரை போர்டில் போடுவாங்க. வருஷத்துக்கு ஒரு முறை இவர் நல்ல ஸ்டாஃப் அப்படின்னு சொல்லி நல்ல ஒர்க்கர்னு சொல்லி அவருக்கு ஒரு பரிசை கொடுப்பாங்க. ஒவ்வொரு முறையும் இவர் செய்யும் போதெல்லாம் அப்படி கொடுத்துட்டு இருக்க மாட்டாங்க. எப்பயாவது மாசம் ஒரு முறை, வருஷம் ஒரு முறை எங்கேயாவது ஒரு ப்ரோக்ராம்ல அப்படி கொடுப்பாங்க. ஆனா அல்லாஹ் இந்த மாதிரி நமக்கு கஞ்சத்தனம் பண்ணலை. நாம் எப்பொழுதெல்லாம் தொழுகிறோமோ, எப்பொழுதெல்லாம் இஹ்லாஸான முறையில இந்த தொழுகையை நாம் நிறைவேற்றுகிறோமோ, அப்பொழுதெல்லாம் நமக்கு முன்னுள்ள அத்துணை பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கிறான். அல்லாஹ் நம்முடைய பாவங்களை, இந்த சின்ன பாவங்களை அல்லாஹ் மன்னித்து கொண்டே இருக்கிறான். காலம் முழுக்க இப்படி இருக்கும். ஒரு தடவை மன்னிச்சுட்டு அடுத்த தொழுகைக்கு லுஹருக்கு நீங்க போனீங்க, அல்லாஹ் மன்னிச்சுட்டு அசருக்கு மன்னிக்க மாட்டான் இல்லை. ஒவ்வொரு தொழுகைக்கும் அல்லாஹ் இப்படி மன்னித்து கொண்டே இருக்கிறான். அவன் ரஹ்மான். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவ்வளவு ஏராளமான சிறப்புகள் இந்த தொழுகையில இருக்கு. அப்படிப்பட்ட அந்த வணக்க வழிபாடுகளை நாம் இந்த நாட்களில் அதிகமான கவனம் செலுத்தி இந்த நாட்களில் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறக்கூடியவர்களாக நம்ம இருக்கோம். அடுத்து இன்னொரு வணக்கம் சொல்றதாக இருந்தால், நோன்பு ஒரு முக்கியமான இஸ்லாத்தில் உள்ள வணக்கம். இந்த நோன்பு நமக்கு விதியாக்கப்பட்ட அந்த காலம் ரமலானுடைய மாதம். மற்ற நாட்களில் நம்ம நஃபிலான சுன்னத்தான நோன்புகளை வைத்துக் கொள்ளலாம். கடமையான நோன்பு என்று இந்த துல்ஹஜ்ஜனுடைய 10 நாட்களில் நமக்கு அல்லாஹ் கடமையாக்கிய அந்த நோன்பு என்று இல்லை. ஆனால் நஃபிலான வணக்கங்களை நம்ம வைத்துக் கொள்ளலாம். ஏன்னா நோன்பினுடைய சிறப்பு நம்ம ஏராளமாக கேள்விப்பட்டிருக்கோம். குறிப்பாக ரமலானுடைய மாதத்தில் அதனுடைய சிறப்புகள் ஏராளமாக சொல்லப்பட்டிருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுவதாக அபூ ஸஈத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லி காட்டுறாங்க, யார் அல்லாஹ்வுடைய பாதையில மன் ஸாம யௌமன் ஃபீ ஸபீலில்லாஹ், யார் அல்லாஹ்வுடைய பாதையிலே நோன்பு வைக்கிறாரோ, பஅதல்லாஹு வஜ்ஹஹு அனின் நாரி 70 கரீஃபா, அல்லாஹ் அவருடைய முகத்தை நரகத்தை விட்டும் தூரமாக்குகிறான். எவ்வளவு தூரம் தெரியுமா? 70,000 வருடம் ஒருவர் நடந்தால் எவ்வளவு தூரமோ அந்த பயண தூர அளவிற்கு அல்லாஹ் நரகத்தை விட்டும் அவரை தூரமாக்குகிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அப்ப இந்த 10 நாட்கள்ல நமக்கு கடமையான நோன்பு இல்லை என்றாலும் கூட வலியுறுத்தப்பட்ட நோன்புன்னு சொல்றதாக இருந்தால் அரஃபாவுடைய நாளில் வைக்கப்படக்கூடிய நோன்பு, அதுக்கு ஏராளமான சிறப்புகள் ஹதீஸுகள்ல சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அந்த அரஃபாவுடைய நாட்கள்ல ஹாஜிகள் நோன்பு வைக்க மாட்டாங்க. இப்போ மற்றவர்கள் அந்த நாட்களில் நோன்பு வைப்பாங்க. அதனுடைய சிறப்புகள் நிறைய நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஸியாமு யௌம அரஃபா, இந்த அரஃபாவுடைய நாளில் நோன்பு வைத்தல் இருக்கிறது, அஹ்தஸிபு அலல்லாஹி அன் யுகஃபிர ஸனா அல்லதி கப்லஹு வ ஸனத அல்லதி பஅதஹு, இந்த அரஃபாவுடைய நாளில் நோன்பு வைப்பது இருக்கிறது, இந்த அரஃபாவுடைய நாளில் நோன்பு நோக்கிறது இருக்கு, அல்லாஹ்விடத்தில் இதற்குரிய நன்மையாக நான் கருதுகிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இதற்குரிய நன்மை என்ன தெரியுமா? அந்த நோன்பிற்குரிய முந்தைய வருடம், அந்த நோன்பிற்குரிய பிந்தைய வருடம், இந்த 2 வருடத்திலே உள்ள பாவங்களை அல்லாஹ் பிழை பொறுக்கிறான். இந்த சிறப்பு அரஃபாவுடைய நாளில் வைக்கப்படக்கூடிய நோன்பிற்கு இருக்கிறது. இஹ்லாஸான முறையில் அல்லாஹ் சொன்ன விதத்தில் யார் இந்த நோன்பை நிறைவேற்றுகிறாரோ அவருக்கு அல்லாஹ் இப்படி ஒரு கூலியை கொடுக்கிறான். அப்ப கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த நோன்பிலும் நாம் கவனம் செலுத்த வேண்டும். அதே போல இது அல்லாத மற்ற சுன்னத்தான நோன்புகள்னு சொல்றதாக இருந்தால் இந்த 10 நாட்களில் குறிப்பாக இந்த திங்கட்கிழமை வியாழக்கிழமை வைக்கப்படுகிற சுன்னத்தான நோன்புகள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு வைத்த நாட்களில் இந்த திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் உண்டு. இதனுடைய சிறப்புகளை ஏற்கனவே நான் நிறைய பயான்களில் முந்தைய சொல்லியிருக்கிறோம். குறிப்பாக சொல்வதாக இருந்தால் இந்த திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் இதனுடைய சிறப்புகளை குறித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். எப்படி சொல்றாங்க? முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, துஅரதுல் அஅமாலு ஃபீ குல்லி யௌமி ஹமீஸின் வ ஸனைன், திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் நம்முடைய அமல்கள் இருக்கல, நாம் செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹ்விடத்தில் எடுத்து காட்டப்படுகிறது, அல்லாஹ்விடத்தில் கொண்டு செல்லப்படுகிறது, எடுத்து காட்டப்படுகிறது. திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் இந்த நாட்களில் அல்லாஹ்விடத்தில் அமல்கள் எடுத்து காட்டப்படுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொல்றாங்க, ஃபயக்ஃபிருல்லாஹு ஃபீ தாலிகல் யௌமி லிகுல்லி இம்ரைன் லா யுஷ்ரிகு பில்லாஹி ஷையா, அல்லாஹ்வுக்கு இணை வைக்காத எல்லா முஸ்லிம்களுடைய பாவங்களையும் அல்லாஹ் அந்த நாளில் மன்னிக்கிறான். அந்த நாளில் அல்லாஹ் அனைத்து முஸ்லிம்களுடைய பாவங்களையும் மன்னிக்கிறான். அந்த நாளில் ஒரு துர்பாக்கியசாலி இருக்கிறார்.
இந்த பாவங்கள் அல்லாஹ்வுடைய இந்த அற்புதமான வாய்ப்பை பெறாத ஒரு துர்பாக்கியசாலி இந்த நாளில் இருக்கிறார். திங்கக்கிழமையும் வேலைக்கிழமையும் யார் தெரியுமா? இல்லா இம்ரஅன் கானத்து பைனஹு வ பைன அஹீஹி ஷஹடா, ஒரு மனிதர் அவருக்கும் அவருடைய சகோதரருக்கு மத்தியிலும் இன்னொரு முஸ்லிமுக்கு மத்தியிலும் இன்னொரு நபருக்கு மத்தியிலும் சண்டை இருக்க, பிரச்சனை இருக்க, அந்த கோபத்தால பேசாம இப்படி இருக்கிறாங்களே, சண்டை போட்டுக்கிட்டு, இந்த நபரை தவிர, அப்ப இவருக்கும் மன்னிப்பு இல்லை அவருக்கும் மன்னிப்பு இல்லை. இவரு கோபத்துல அவர்கிட்ட பேசாம இருக்கிறாரு, அவரு கோபத்துல இவர்கிட்ட பேசாம இருக்கிறாருன்னா இவர்களை தவிர அல்லாஹ் மற்ற இடை வைக்காத அத்துணை நபர்களையும் அல்லாஹ் அந்த நாளில் மன்னிக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு அடுத்து சொல்றாங்க, அல்லாஹ் ஒரு சலுகையை இந்த நபர்களுக்கு கொடுக்குறான். யாருக்கு? சண்டை போட்டு பேசாம இருக்கிறாங்களே, அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெறாமல் இருக்கிறாங்களே, இவங்களுக்கு அல்லாஹ் ஒரு சலுகையை கொடுக்குறான். என்ன சலுகை தெரியுமா? ஃபயுகாலு, சொல்லப்படும், உருக்கு ஹாதைனி ஹத்தா இஸ்தலிஹா, உருக்கு ஹாதைனி ஹத்தா இஸ்தலிஹா, கொஞ்ச நேரம் தாமதிங்க, கொஞ்ச நேரம் பொறுத்திருந்து பாருங்க, இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்துருவாங்க, இவங்க ரெண்டு பேரும் சண்டையை மறந்து பேசிடுவாங்க, இவங்க ரெண்டு பேரும் அந்த அவங்களுக்கு மத்தியில் உள்ள அந்த கோபத்தை தீர்த்து கொண்டு ஒன்னா சேர்ந்துருவாங்க, அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அதுக்குள்ள இவருடைய அமலத்தை எடுத்துட்டு போயிடாதீங்க அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு நபருக்காக வேண்டியும் கொஞ்சம் நேரம் கொடுக்கப்படும் என்று ஹதீஸ்கள்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. அதனால தான் நீங்க சில கிராமங்கள்ல பகுதிகளில் நீங்க பார்த்தா தெரியும், திங்கக்கிழமையும் வேலைக்கிழமையும் சில விருந்தாளிகளை சந்திக்கக்கூடிய, நண்பர்களை சந்திக்கக்கூடிய பழக்கம் வச்சிருப்பாங்க. அது மருவி அதாவது சண்டை போட்டவங்க, பிரச்சனைக்கு உண்டானவங்களை போய் சந்திக்கிறதுக்காக உருவான பழக்கமோ என்னமோ தெரியல, அது மருவி இப்படி மாறி இருக்கலாம். அதாவது திங்கக்கிழமையும் வேலைக்கிழமையும் நண்பர்களை போய் சந்திக்கக்கூடிய அந்த வழமை உள்ளவர்களாக வைத்திருப்பாங்க. அல்லது ஞாயிற்றுக்கிழமை முந்தைய நாளோ அல்லது பிந்தைய நாளோ போய் சந்திக்கக்கூடிய வழமை வைத்தவர்களாக இருப்பாங்க. அப்ப நம்ம ஒருத்தரோட சண்டை போட்டிருக்கிறோம், நம்ம ஒருத்தரோட பிரச்சனை பண்ணியிருக்கிறோம், நம்முடைய அமல்கள் அல்லாஹ்விடத்தில் உயர்த்தப்படுகிற பொழுது நாம் சண்டையை ஒருத்தரோட சண்டை போட்டு கோபத்தோடு இருக்கிற பொழுது அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெறாதவர்களாக நம்ம ஆகிவிடுவோம். அப்ப நாம் யாரிடத்துல சண்டையோ கோபமோ போட்டிருக்கோமோ அவரிடத்துல அவர் நம்ம இடத்துல வந்து பேசலனாலும் பரவாயில்ல, நாம் அவரிடத்துல பேசி அந்த கோபத்தையும் அந்த சண்டையும் நம்ம என்ன செய்யணும், அதை களைத்து அல்லாஹ்வுடைய பொருத்தத்தையும் அல்லாஹ்வுடைய மன்னிப்பையும் பெறக்கூடியவர்களாக நாம் முயற்சிக்க வேண்டும். அப்ப இந்த வியாழக்கிழமையும் திங்கக்கிழமையும் இதனுடைய சிறப்பை நம்ம பார்த்திருக்கிறோம். இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சிறப்பை சொல்லக்கூடிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸ்ல சொல்லி காட்டுறாங்க, துஅரதுல் அஅமாலு யௌமல் இஸ்னைன் வல் ஹமீஸ், வியாழக்கிழமையும் திங்கக்கிழமையும் அமல்கள் உயர்த்தப்படுகிறது, அல்லாஹ்விடத்தில் எடுத்து காட்டப்படுகிறது. ஃபஉஹிப்பு அய்யுஅரத அமலி வ அன ஸாயிமுன், நான் நோன்பாளியாக இருக்கிற நிலையில் என்னுடைய அமல் எடுத்து காட்டப்படுவதை நான் விரும்புகிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அப்ப திங்கக்கிழமை ஒவ்வொரு வாரமும் திங்கக்கிழமை வியாழக்கிழமை நம்ம நோன்பு வைப்பதன் மூலமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாவிலிருந்து வரக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். அந்த நோன்பு வைப்பதன் மூலமாக அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறுவதற்குரிய முயற்சிகளை நம்ம ஈடுபடணும். இன்ஷா அல்லாஹ் அநேகமாக ஒரு வாரம் வரும்னு நினைக்கிறேன். ஒரு வாரம் நீங்கள் நோன்பு வைக்கக்கூடிய அமைப்பு வரும். இன்ஷா அல்லாஹ் அந்த நோன்பையும் வைத்து அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறக்கூடியவர்களாக நாம் ஆக வேண்டும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போல இந்த நாட்களில் நாம் இன்னொரு விஷயத்தையும் இன்னும் கூடுதல் கவனத்தோடு நம்ம செயல்பட வேண்டும். என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால், இந்த துல்ஹஜ்ஜினுடைய 10 நாட்களில் அதிகமான திக்ருகள், அல்லாஹ்வுடைய பிரியத்தை அல்லாஹ்வுடைய அன்பை பெற்றுத்தரக்கூடிய வழிகளில் இதுவும் ஒன்று. அதிகமான திக்ருகளை நம்ம இந்த நாட்களில் செய்ய வேண்டும். அஹ்மதுல ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக, மாமின் ஐயாமின் அஅலமு இன்தல்லாஹி வலா அஹப்பு இலைஹி மினல் அமலி ஃபீஹின்ன மின் ஹாதிஹில் ஐயாமில் அஷர், இந்த 10 நாட்களிலே அல்லாஹ்வுக்கு பிடித்தமானதாக அல்லாஹ்விடத்தில் உயர்ந்ததாக செய்யப்படுகிற அமல்கள் என்னன்னு சொன்னால், அந்த அமல்களை விட வேறு நாட்களில் செய்யப்படக்கூடிய அமல் அல்லாஹ்விடத்தில் பிரியமானதாக இல்லை. இந்த 10 நாட்களில் செய்யப்படக்கூடிய அமல் அல்லாஹ்விடத்தில் பிரியமானதாகவும் அல்லாஹ்விடத்தில் மகத்தானதாகவும் இருக்கிறது. ஃபஅக்ஸிரு ஃபீஹின்ன மினத் தஹ்லீலி வத்தக்பீரி வத்தஹ்மீத், இந்த நாட்களில் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர்,
லா இலாஹ இல்லல்லாஹ் இது போன்ற அந்த தஸ்பீஹுகளை, அந்த திக்ருகளை அதிகமாக செய்யுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அஹ்மதுல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த நாட்கள்ல அதிகமான திக்ருகளை நாம் செய்ய வேண்டும். அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்லும் பொழுது வயதுகுரு இஸ்மல்லாஹி ஃபி அய்யாமி மஅலூமாத், இந்த அறியப்பட்ட இந்த நாட்களில் அல்லாஹ்வை திக்ரு செய்வார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அல்லாஹ்வை திக்ரு செய்வதை பற்றி, இந்த ஹஜ்ஜினுடைய விஷயங்களை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது இந்த அறியப்பட்ட நாட்களில் அல்லாஹ்வை நினைவு கூறுவதை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப அதனால நம்மால எவ்வளவு முடியுமோ அந்த அளவிற்கு அல்லாஹ்வை அதிகமாக திக்ரு செய்வது, அல்லாஹு அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் என்ற அந்த தஸ்பீஹுகளை, திக்ருகளை அதிகமாக இந்த நாட்கள்ல செய்து அல்லாஹ்வுடைய ஞாபகத்தை அதிகப்படுத்தணும். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஒரு செய்தியை தன்னுடைய கிதாபுல பதிவு செய்வாங்க, புகாரி ஷரீஃப்ல பதிவு செய்வாங்க. அதாவது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும், அதே போல இப்னு உமர் ரலியல்லாஹு, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும், இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க, இவங்க ரெண்டு பேருமே என்ன செய்வாங்கன்னா கடை வீதிகளுக்கு போவாங்கல்ல இந்த 10 நாட்கள்ல, இந்த துல்ஹஜ்ஜனுடைய 10 நாட்கள்ல கடை வீதி மார்க்கெட்டுக்கு போகிற பொழுதெல்லாம் தக்பீர் சொல்லி கொண்டு இருப்பார்கள். மார்க்கெட்டுக்கு போகும்போது இவங்க தக்பீர் சொல்வார்கள். வயுகப்பிரு நாசுபி தக்பீரிஹிமா, இவர்கள் இருவருடைய தக்பீரை கொண்டு இவங்க தக்பீர் சொல்வதை பார்த்து அங்கு உள்ள மக்களும் தக்பீர் சொல்வார்கள், அங்கு உள்ள மக்களும் தக்பீர் சொல்வார்கள். அப்ப இந்த 10 நாட்களில் அதிகமாக அல்லாஹுவை தக்பீர் சொல்லக்கூடிய, அல்லாஹுவை திக்ரு செய்யக்கூடிய மக்களாக இந்த 10 நாட்கள்ல கூடுதல் கவனம் நம்ம செலுத்த வேண்டும். அல்லாஹுடைய திக்ருகள் யாருக்கு அதிகமாக வருகிறதோ, அல்லாஹுடைய நினைவுகள் யாருக்கு அதிகமாக வருகிறதோ அவர்கள் அல்லாஹுடைய பொருத்தத்தையும் அன்பையும் பெறக்கூடிய மக்களாக அவர்கள் மாறிக்கொண்டே இருப்பாங்க. ஏன்னா ஒவ்வொரு விஷயத்திலும் மார்க்கம் அல்லாஹுவை புகழவும், ஒவ்வொரு விஷயத்திலும் அல்லாஹுவுக்கு நம்ம சுக்ரு செய்யவும் நாம் வலியுறுத்தப்பட்டிருக்கோம். நம்முடைய ஒவ்வொரு அன்றாட வாழ்வில் ஏற்படக்கூடிய பல்வேறுபட்ட விஷயங்கள் நம்முடைய முயற்சியில ஏற்படல. அன்றாட வாழ்க்கையில நமக்கு நடைபெறக்கூடிய விஷயங்கள் நம்முடைய முயற்சியில நமக்கு ஏற்படல. நம்ம சாப்பிட்றோம், அந்த உணவு பணத்தை கொடுக்கும் பொழுது அந்த உணவு வருகிறது, காசு கொடுக்கிற பொழுது அந்த உணவு நமக்கு கிடைக்கிறது. ஆனால் அந்த அரிசியோ பருப்பையோ நாம் உருவாக்குவது கிடையாது, அதை ஒரு விவசாயி உருவாக்குகிறார். ஆனால் அவருடைய முயற்சி மாத்திரம் இருக்கிறதே தவிர அந்த பருப்பை உருவாக்குவதற்கு, அந்த அரிசியை உருவாக்குவதற்கு அவர் விதையை போடுகிறார். அந்த விதையை முளைக்க செய்வது அல்லாஹ், அந்த விதையை முளைக்க செய்வது அல்லாஹ், வானத்திலிருந்து நீரை இறக்குவது அல்லாஹ், செடியை வளர வைப்பது அல்லாஹ், அந்த செடியில வித்துக்களை உருவாக்குவது அல்லாஹ். அது விவசாயியால உருவாக்க முடியாது. அவர் அதற்குரிய காரணமாக இருக்க முடியும், விதையை போட முடியும், தண்ணியை ஊற்ற முடியும், அவர் எருவை போட முடியும், அந்த இடங்களை சுத்தமாக வைத்து கொண்டிருக்க முடியும், அதற்கு யூரியா போன்ற பொருட்களை போட்டு அதை பாதுகாக்க முடியும். ஆனால் அதுல உள்ள வித்துக்களையோ, அதுல உள்ள செடிகளையோ, அதுல வரக்கூடிய அந்த அரிசிகளையோ உருவாக்கக்கூடிய ஆற்றல் மனிதர்களுக்கு இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொல்லி கொடுப்பாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நம்ம சாப்பிட்ட பிறகு இப்படி ஒரு துஆவை ஓதணும்னு சொல்லி கொடுக்குறாங்க. அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அத்அமனி ஹாதா தஆம் மின் கைரி ஹவுலி மின்னி வலா குவா. எல்லா புகழும் அல்லாஹுக்கே. எப்படிப்பட்ட இறைவன் தெரியுமா? இந்த உணவை எனக்கு அல்லாஹ் கொடுத்தான், என்னுடைய எந்த முயற்சியும் இல்லாமல், என்னுடைய ஆற்றலும் இல்லாமல், அல்லாஹ் சக்தியும் இல்லாமல் இந்த உணவை எனக்கு அல்லாஹ் கொடுத்தானே, அந்த அல்லாஹுக்கே எல்லா புகழும். சாப்பிட்ட பிறகு நம்ம இந்த துவாவை ஓதுவோம். இந்த துவாவுடைய கருத்து என்ன? நம்ம காசு கொடுத்து நம்முடைய உணவை வாங்குறோம், காசு கொடுத்து அரிசி வாங்குறோம், காசு கொடுத்து பருப்பு வாங்குறோம், காசு கொடுத்து உணவுக்குரிய விஷயங்களை வாங்குறோம். ஆனால் என்னுடைய முயற்சி இல்லாமல் இந்த உணவை கொடுத்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். பணத்தால் எல்லாம் வாங்கிட முடியாது. கோடி ரூபா வச்சிருக்கிறோம், இந்த இடத்துல ஒரு அரிசி செடி முளையணும், ஒரு நெல் கதிர் வரணும்னு சொல்லி நம்ம நினைச்சா நம்ம எத்தனை ஆயிரங்களை செலவு பண்ணாலும் அல்லாஹ் நாடினால்தான் அதை உருவாக்க முடியும். நம்ம தண்ணியை ஊற்றினா வந்துருமா? நம்ம நெல்லை போட்டால் வந்துருமா? நெல்லை போடலாம், தண்ணியை ஊற்றலாம், மண்ணை பக்குவப்படுத்தலாம், எருவை போடலாம். அங்கிருந்து செடியை மேலே கொண்டு வருவது, இறந்து போன அந்த விதையை பிளந்து அதிலிருந்து ஒரு உயிருள்ள ஒரு இலையோ ஒரு செடியோ உருவாகுவதற்கு அல்லாஹ் நாடினால்தான் முடியும். நம்மளால முடியாது. நம்ம விதையை போடுவோம், தண்ணியை ஊற்றுவோம், மண்ணை போடுவோம், புதைப்போம், எல்லாம் செய்வோம். அதற்கு உயிர் கொடுத்து அந்த செடி, அந்த இறந்து போன விதையை பிளந்து அதிலிருந்து செடியை கொண்டு வர்றது யாரு? அல்லாஹ். நம்ம முயற்சி இல்லை, காரணியா நம்ம இருப்போம், ஆனால் நம்முடைய முயற்சி அதுல இல்லவே கிடையாது.
அதே போல நம்ம ஒரு ஆடையை உடுத்தும் பொழுது அல்ஹம்துலில்லாஹி அல்லதி கசானி ஹாத ஸௌப மின் கைரி ஹவுலின் மின்னி வலா குவா, என்னுடைய எந்த ஆற்றலும் முயற்சியும் சக்தியும் இல்லாமல் இந்த ஆடையை அல்லாஹ் எனக்கு கொடுத்தானே, அப்படிப்பட்ட அல்லாஹுக்கே எல்லா புகழும். நம்முடைய பணத்தால் இந்த ஆடை வந்துருச்சுன்னு இல்லை, நமக்கு இந்த ஆடை அல்லாஹு கொடுத்தான். அவன் கொடுத்து இந்த ஆடையின் மூலமாக என்னுடைய மானத்தை அல்லாஹ் மறைக்கிறான், என்னுடைய மானத்தை அல்லாஹ் பாதுகாக்கிறான் என்ற சிந்தனையை தூண்டக்கூடியதாக இந்த துஆக்கள் நமக்கு அமைகிறது. அதனால தான் இந்த மாதிரியான தஸ்பீஹ்கள், துவாக்கள், நம்ம கண்ணாடி பார்க்கும் பொழுது இந்த துவா, பால் குடிக்கும் போது துவாக்கள், இதுவெல்லாம் ஓதுவது என்ன? இந்த துவாக்கள் மூலமாக அல்லாஹ்வுடைய சிந்தனையை நமக்குள்ளே கொண்டு வருவது. எந்த அளவிற்கு அல்லாஹ் நமக்கு கண்ணியப்படுத்தியிருக்கிறான், எந்த அளவிற்கு அல்லாஹ் நமக்கு ரிஸ்க் வழங்கி இருக்கிறான், என்ற அளவுக்கு அல்லாஹ் நமக்கு உபகாரம் செய்திருக்கிறான், அருள்கொடை செய்திருக்கிறான் என்பதை ஞாபகப்படுத்தக்கூடியதாக இந்த துவாக்கள் அமையும். அப்ப அல்லாஹ்வை திக்ரு செய்வது, அல்லாஹ்வை திக்ரு செய்வதனா இந்த துஆக்களை நாம் ஓதுகிற பொழுது அல்லாஹ்வுடைய சிந்தனையும் அல்லாஹ்வுடைய நினைவுகளும் நமக்கு வர வேண்டும். ஆக கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்ப இந்த 10 நாட்கள்ல நாம் அதிகமான அமல்கள், குறிப்பாக ஃபர்லான தொழுகைகளில் ஃபர்லான வணக்க வழிபாடுகளை நாம் அதிகமான கவனம் செலுத்த வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக உபரியான நஃபிலான வணக்கங்கள், திக்ருகள், குர்ஆன் ஓதுவது, திலாவத்து, நஃபிலான உபரியான நோன்புகள், இப்படி அதிகமான உபரியான வணக்க வழிபாடுகளை நாம் செய்து அல்லாஹுவை நெருங்கக்கூடியவர்களாக, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறக்கூடியவர்களாக இந்த நாட்களை கழிப்பதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. அப்ப ஏனைய நாட்களை போன்று இல்லாமல் இந்த ஒரு நாட்களில் நமக்கென்ற ஒரு சுயமான ஒரு உடன்படிக்கை நம்ம ஏற்படுத்தி கொண்டு இன்ஷா அல்லாஹ் இந்த 10 நாட்களில் அல்லாஹ் இந்த 10 நாட்களில் நான் அல்லாஹுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு அல்லாஹ்வுடைய அனைத்து விஷயங்களையும், அல்லாஹ் என் மேல விதியாக்கிய அனைத்து கடமைகளையும் முறையாக ஏற்று என்னை உள்ள ஒரு முழுமையான ஒரு பண்படுத்தப்பட்ட ஒரு முஸ்லீம் எப்படி வாழுவானோ அதே போல வாழ்வதற்குரிய தௌஃபீக்கை அல்லாஹ் எனக்கு வழங்க வேண்டும் என்ற ஒரு துஆவோடு ஒரு உறுதியாக இந்த 10 நாட்களில் நாம் சிறந்த அமல்களை செய்து அதே போன்று இன்னும் ஏனைய நாட்களில் நம்முடைய வாழ்வை பண்படுத்தி பக்குவப்படுத்தி வாழ்வதற்குண்டான தௌஃபீக்கை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.